இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார், ஆம்புலன்ஸ்ல போதைப்பொருள் கடத்தின பொண்ணை பிடிச்சாச்சு சார். போதைப்பொருள் எதுவும் அந்த பொண்ணு கிட்ட இருந்துச்சா? அந்த பொண்ணு கையில ஒரு பாக்ஸ் இருக்குது சார். முதல்ல அதை ஓபன் பண்ணி பாரியா? ஓகே சார். கையை விடுங்க சார். அந்த பாக்ஸை கொடு. சார் வேண்டாம் சார், திறக்காதீங்க சார். சார் வேண்டாம் சார். நீ போடு மாமா. சார் அவரை பிடிக்க தானே போறீங்க? மாமா ஹாஸ்பிடல் தான் போறாரு. நானே உங்களை கூட்டிட்டு போறேன், வாங்க. நான் தான் ஏற்கனவே அதிகமா ரத்தம் எடுக்க வேணாம்னு சொன்னேன்ல, அதான் மயங்கிட்டாங்க. உடனே ரத்தம் எடுக்கிறத நிறுத்திட்டு ட்ரிப்ஸ் ஏத்துங்க. ஓகே டாக்டர். டாக்டர், பேஷண்டோட நிலைமை ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கு. வெளியில அவங்க ரிலேஷன் கிட்ட சொல்லிடுங்க. ஓகே டாக்டர். சொல்லுங்க டாக்டர். அந்த பொண்ணு கொடுத்த ரத்தம் முடிய போகுது. இன்னும் 2 நிமிஷம் தான். அதுக்குள்ள அந்த மருந்து வரணும். இல்லைன்னா அவரை காப்பாற்ற முடியாம போயிரும். பாத்துக்கங்க. ஐயோ என்னடா டாக்டர், இந்தாங்க டாக்டர் அந்த மருந்து. ஓகே. என்ன போலீஸோட வர? குணசேகரா, என்னமாச்சு? என்ன போலீஸோட வந்திருக்க? சார், என்ன இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? டாக்டர், கரெக்டான நேரத்துல மருந்து கொடுத்ததுனால அவரை எங்களால காப்பாற்ற முடிஞ்சது. இனிமே ஒரு பிரச்சனையும் இல்ல. ஹி இஸ் ஆல் ரைட். ரொம்ப நன்றி டாக்டர். நந்தினி இங்க இருக்கா டாக்டர்? டாக்டர், நந்தினி அளவுக்கு அதிகமா அவங்க உடம்புல இருந்து ரத்தம் எடுத்ததுனால அவங்க ரொம்ப வீக்கா இருக்காங்க. மயங்கிட்டாங்க. இன்னும் கண்ணு முழிக்காம இருக்காங்க. ஒருத்தருக்கு ஆபத்து வர அளவுக்கு ரத்தம் எடுப்பாங்க? இதுல எங்க தப்பு எதுவும் இல்ல. நந்தினிக்கு இப்படி ஆனதுக்கு காரணமே நந்தினி தான். சிஸ்டர், என்னாச்சு? ஒண்ணும் ஆகாதுமா, நான் சொல்றேன்ல. அமைதியா இருங்க. நீங்க பயப்படாதீங்க. ஒண்ணும் ஆகாது. பயப்படாதீங்க. சிஸ்டர் சீக்கிரம். மாமா நீங்க பயப்படாதீங்கம்மா. ரத்தம் ஏத்துனா எல்லாம் சரியாயிடும். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. இங்க பாருங்க, உங்க உடம்புல இருந்து அளவுக்கு அதிகமா ரத்தம் எடுத்திருக்கோம். அதனால உங்களுக்கு எப்ப மயக்கம் வந்தாலும் எங்க கிட்ட உடனே சொல்லிடுங்க. ரத்தம் எடுக்கிறத நிறுத்த சொல்லிடுறேன். ஓகே டாக்டர். ரத்தம் கொஞ்சம் தான் எடுத்திருக்காங்க, ஆனா அதுக்குள்ள லைட்டா தலை சுத்துது. உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இல்லைலம்மா? தலை சுத்துதுன்னு சொன்னா நம்ம கிட்ட இருந்து ரத்தம் எடுக்கிறத நிறுத்திடுவாங்க. அப்புறம் மாமா உயிரை காப்பாற்ற முடியாம போயிடும். ஒன்னும் பிரச்சனை இல்லை டாக்டர். அம்மா, இவங்களுக்கு மயக்கம் வந்துருச்சு போல. இவங்க அன்கான்சியஸ் ஆயிட்டு இருக்காங்க. முதல்ல பிளட் எடுத்தது போதும், நிறுத்துங்க. ஓகே டாக்டர். அதுக்கப்புறம் அவங்க நார்மல் ஆயிடுவாங்கன்னு நினைச்சோம். ஆனா இன்னும் மயக்கத்துல தான் இருக்காங்க. இப்ப நாங்க ட்ரிப்ஸ் போட்டிருக்கோம். நீங்க ஒன்றும் பயப்பட வேணாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க ரெக்கவர் ஆயிருவாங்க. டாக்டர், நான் பார்க்கலாமா? அவங்கள வேற ரூமுக்கு தான் மாத்தி இருக்கோம். நீங்க போய் பாருங்க. நான் போய் பார்த்துட்டு வந்தேன். பாத்துக்கோப்பா. கடவுளே, நீதான் துணையா இருக்கணும். அருள், ஆ? உனக்கு என்ன மாதிரி டீ வேணும்? நீங்க விஷம் மாதிரி டீ போட்டா கூட எனக்கு ஓகே தான். என்ன இப்படி சொல்றேன்னு பயந்துட்டீங்களா? நீங்க எப்படி டீ போட்டாலும் எனக்கு ஓகேன்னு சொன்னேன். சரி, ஏன் நீ நின்னுட்டே இருக்க? உட்காரலாமே. இல்ல இருக்கட்டும். முதல் முறையா உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். நீங்க டீ போட்டு கொண்டு வர வரைக்கும் நான் அப்படியே சும்மா உங்க வீட்டை சுத்தி பார்த்துட்டு இருக்கேன். நீங்க உள்ள போங்க, போய் டீ போட்டு எடுத்துட்டு வாங்க. போங்க. நான் போறேன். ஆனா வீட்ல சுத்தி பார்க்க என்ன இருக்கு? நானே ஒன்னும் இல்லாதவ. ஒண்ணும் இல்லைன்னா எதுக்கு தயங்குறீங்க? வீட்டுல தப்பா எதுவும் இல்லைல்ல? தப்பாவா? தப்பா என்ன இருக்க போகுது? அதெல்லாம் எதுவும் இல்ல. அப்ப இப்படி கேள்வி கேட்டுட்டு இருக்காம போய் டீ போட்டு எடுத்துட்டு வாங்க. போட்டு தரேன். எப்படி இவனுக்கு ஏன் மேல சந்தேகம் வந்துச்சு?
எப்படியாவது இவனுக்கு சீக்கிரம் டீ போட்டு கொடுத்து இவனை வீட்டை விட்டு அனுப்பிடணும், இல்லைன்னா நான் மாட்டிக்குவேன். அருள், இந்தா. என் வீட்ல ஏதாவது தேடுறியா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உங்க வீட்டுல நான் என்ன தேட போறேன்? ஆனா சின்ன வீடா இருந்தாலும் வீடு நல்லாதான் இருக்கு. ஐயோ, பாம்பு விஷ பாட்டில் அங்கதான் இருக்கு, அதை பாத்திரக்கூடாதே. நீங்க எனக்காக ஒரு விஷயம் பண்ணணும். என்ன பண்ணணும்? ம். ம். இது சுந்தரத்தை படுத்த படுக்கையாக்க நான் விஷம் கலந்த பேஸ்ட் ஆச்சே. இதுல உள்ள பேஸ்ட் எடுத்து நீங்க உங்க பல்லு விளக்கணும். இந்த பேஸ்ட்ல விஷம் கலந்தது கனகாவா இருந்தா இதுல விஷம் இருக்கிற விஷயம் தெரிஞ்சு கனகா பல்லு விளக்க மாட்டா, நம்ம கிட்ட மாட்டிக்குவா. அப்படி கனகா விளக்கலன்னா இந்த பேஸ்ட்ல நான் பல்லு விளக்குனா நானும் அந்த ஆளு மாதிரியே கை கால் இழுத்துக்கிட்டு படுத்துருவேனே. எனக்கு ஒன்னும் புரியல, எதுக்கு நான் இப்ப பல்லு விளக்கணும்? விளக்குனதுக்கு அப்புறம் விளக்கமா சொல்றேன். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் விளக்குங்க. இல்ல, நான் காலையிலேயே பல்லு விளக்கிட்டேன். பரவாயில்ல, எனக்காக இன்னொரு முறை விளக்குங்க. வேண்டாம், நிறுத்துங்க. வேணாமா, இவ்வளவு நேரம் பல்ல விளக்கு விளக்குன்னு சொல்லிட்டு இருந்த, இப்ப என்னமோ வேண்டாங்கிற. எனக்கு ஒண்ணுமே புரியலையே. அந்த காரணம் உங்களுக்கு தெரிய வேண்டாம். இவ்வளவு இல்ல, அப்போ வேற யாரா இருக்கும்? அதிகமா ரத்தம் கொடுத்தா உன் உயிரே போயிடும் தெரிஞ்சும் எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்க. இதுல உனக்கு என்ன வேணாலும் நடந்திருக்கலாம், ஆனா நீ எதை பத்தியும் கவலைப்படாம எங்க அப்பா தான் முக்கியம் நினைச்சிருக்க. இந்த உலகத்திலேயே எங்க அப்பா தான் எனக்கு ரொம்ப முக்கியம். இப்ப எங்க அப்பா உயிரோட இருக்காருன்னா அதுக்கு நீ தான் காரணம்.